குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான மிக முக்கியமான பதிவு இது. கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாம முழுசா பொறுமையா கேளுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை வரப்போகுது. ரொம்ப நாளா நீங்க அனுபவிச்ச கஷ்டம், அவமானம், துரோகம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டும் விதமா ஒரு மாபெரும் சம்பவம் நடக்க போகுது. குறிப்பா இந்த ஏப்ரல் 27க்கு பிறகு உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் மிகப்பெரிய அளவுல மாறுது. இத்தனை காலமா உங்க மனசுக்குள்ள அடைஞ்சு கிடந்த பாரம், வெளியே யார்கிட்டயும் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க பட்ட வேதனைகள், இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான விடிவு காலம் பிறக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்களே பல நேரங்கள்ல உங்களை புரிஞ்சுக்காம எத்தனையோ முறை உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. நீங்க நல்லது நினைச்சு செஞ்சாலும் அது கடைசியில உங்களுக்கு கெட்டதாதான், பழியாதான் வந்து சேர்ந்திருக்கும். ஆனா இனிமே அப்படி நடக்காது. உங்களுக்கான நியாயம் கிடைக்க போற நேரம் நெருங்கிடுச்சு. இந்த ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எஸ் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற பெயர் கொண்ட ஒரு நபர் மூலமா ஒரு மாபெரும் சம்பவம் நடக்க காத்திருக்கு. அந்த சம்பவம் சாதாரணமா நடந்து முடிஞ்சிடாது. அதை இந்த உலகத்துல யாராலும் தடுக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வலுவான கர்ம வினை தொடர்பு இதுல பின்னப்பட்டிருக்கு. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், ரொம்ப நெருக்கமான நண்பர்களா இருக்கலாம், இல்ல உங்க கூட வேலை செய்யறவங்களா கூட இருக்கலாம், அல்லது முன்பின் தெரியாத புதிய நபராக கூட உங்க வாழ்க்கையில நுழையலாம். அவங்க யார், அவங்களால உங்களுக்கு என்ன நன்மை அல்லது தீமை வரப்போகுது, அப்படி என்ன பெரிய சம்பவம் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது அப்படிங்கறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்ந்துக்க வேண்டிய காலகட்டம் இது. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே ரொம்ப நேர்மையானவங்க. யாருக்கும் எந்த சின்ன கெடுதலும் நினைச்சு கூட பார்க்காதவங்க. மத்தவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக உங்க சந்தோஷத்தை தயக்கம் இல்லாம விட்டு கொடுக்கிற அபாரமான குணம் உங்களுக்கு உண்டு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச உங்களுக்கு எப்பவுமே தெரியாது. மனசுல பட்டதை படகுன்னு சொல்லிடுவீங்க. இதனாலேயே நிறைய பேர் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை வரும்போது உதவிக்கு ஒரு ஆள் கூட நின்று இருக்க மாட்டாங்க. தனிமரமா நின்னு எத்தனையோ புயல்களை, எத்தனையோ பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருப்பீங்க. ராத்திரியில தூக்கம் இல்லாம இருட்டுல எவ்வளவு நாள் தனிமையில அழுதுருப்பீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்டம் ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்க, மன கஷ்டம் இன்னொரு பக்கம் நிம்மதியை கெடுக்க உங்களை படாத பாடுபடுத்தி இருக்கும். உங்க குடும்பத்துக்காக நீங்க ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க. உங்க ஆசைகளை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மத்தவங்களுக்காகவே வாழ்ந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் கண்ணீரும் தான். யார்கிட்டயாவது போய் மனசு விட்டு நம்ம கஷ்டத்தை சொல்லலாம், அவங்க நமக்கு ஆறுதலா இருப்பாங்கன்னு நினைச்சு போன இடத்துலயும் உங்களுக்கு பெரும் ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கும். உங்களை நம்ப வச்சு உங்க முதுகுல குத்துனவங்க தான் உங்க வாழ்க்கையில ரொம்ப அதிகம். நீங்க செஞ்ச உதவிகளை எல்லாம் மறந்துட்டு உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காம உதாசீனப்படுத்தினவங்களை பார்த்து உங்க மனசு ரணகலமா ஆகியிருக்கும். ஆனா கிரகங்கள் எப்பவுமே ஒருத்தரை இப்படியே சோதிச்சுக்கிட்டே இருக்காது. காலம் சக்கரம் மாதிரி சுழன்றுகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த சோதனைகள் எல்லாம் மாபெரும் சாதனையா மாறும். அந்த பொன்னான நேரம் தான் இந்த ஏப்ரல் 27க்கு பிறகு உங்களுக்கு வரப்போகுது. இவங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக சூழ்நிலைப்படி நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத பல வியக்க வைக்கும் விஷயங்கள் அடுத்தடுத்து உங்க கண் முன்னாடி நடக்க போகுது. குறிப்பா அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆழிப்பேரலையே, ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்த போறாங்க. அவங்க உங்க வாழ்க்கைக்குள்ள எப்படி நுழைய போறாங்க, அல்லது ஏற்கனவே உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்கிற ஒரு எஸ் பெயர் கொண்ட நபர் செய்ய போற ஒரு எதிர்பாராத செயல் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போகுது. ஒருவேளை அது உங்களுக்கு நியாயமா கிடைக்கணும்னு ரொம்ப நாளா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பணமா இருக்கலாம், இல்ல உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவா இருக்கலாம், அல்லது உங்க தொழிலை வேற ஒரு உயரத்துக்கு கொண்டு போற ஒரு வாய்ப்பா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஆணித்தரமா சொல்ல முடியும், அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்க சந்தோஷத்துல ரொம்பவே உணர்ச்சி வசப்படுவீங்க. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க, உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் உங்க முன்னாடி தலைகுனிஞ்சு நிக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் அந்த நபரால் உங்களுக்கு கிடைக்க போகுது. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. கடந்த ஒரு சில வருஷங்களா நீங்க பட்ட அவஸ்தை கொஞ்ச நெஞ்சமா என்ன? உங்களை முடக்கி போடணும், நீங்க முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு எத்தனையோ பேர் உங்களுக்கு எதிராக சதி செஞ்சாங்க. உங்க திறமைக்கும் உழைப்புக்கும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கண் முன்னாடியே வேற யாருக்கோ போயிருக்கும். ஆனா நீங்க எதையும் வெளியே காட்டிக்காம மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு யாருமே இல்ல, நீங்க விழுந்துட்டீங்கன்னு நினைச்சு சிரிச்சவங்க மத்தியில அந்த எஸ்ங்கிற எழுத்துல பேரு ஆரம்பிக்கிற நபர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. இது ஏதோ தற்செயலா நடக்க போற விஷயம் கிடையாது. இது தெய்வத்தோட ஒரு திட்டவட்டமான ஏற்பாடு. உங்க ஜாதகத்துல இப்ப நடக்கிற கிரக மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா, உங்களுக்கு துணையா நிக்க ஆரம்பிச்சிருக்கு.
இத்தனை காலமா உங்களை சுத்தி இருந்த காரிருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில பாய போகுது. ஏகரிப்பா, பொருளாதார ரீதியா நீங்க ரொம்பவே பின்தங்கி மன உளைச்சல் இருந்த காலகட்டம் இது. கடன் தொல்லை ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்க, வரவுக்கு மீறிய செலவு இன்னொரு பக்கம்னு ரொம்பவே திணறி போயிருப்பீங்க. ஒரு சிலருக்கு கைக்கு உறுதியா வரும்னு நினைச்ச பணம் கடைசி நேரத்துல தட்டி போயிருக்கும். நாளைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம எத்தனையோ ராத்திரிகள் விழிச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஏப்ரல் 27 அப்புறம் உங்க பண வரவுல ஒரு பெரிய மேஜிக்கு, ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் மூலமா உங்களுக்கு ஒரு புதிய வருமானத்துக்கான வாசல் திறக்கலாம், அல்லது ரொம்ப நாளா வராம உங்களை அலைய விட்ட ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வந்து சேரலாம். உங்க கடன்கள் எல்லாம் அடைபட்டு உங்க குடும்பத்துல ஒரு நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலை உருவாக போறத நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. இது மட்டும் இல்லாம குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள், சொந்த பந்தங்களுக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் முழுசா தீர்ந்து ஒரு நல்ல புரிதல் ஏற்பட போகுது. யாரோ சில 3வது மனுஷங்க உங்க குடும்பத்துக்குள்ள மூக்கு நுழைச்சு உங்களுக்குள்ள பெரிய விரிசலையும் சண்டையும் மூட்டி விட்டுருப்பாங்க. உங்களை பத்தி தப்பு தப்பா மத்தவங்க கிட்ட சொல்லி உங்க நல்ல பேரை கெடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ அந்த கெட்ட சக்திகள் எல்லாமே உங்க வாழ்க்கையை விட்டு தானாவே பயந்து விலகி போக போகுது. அந்த எஸ் பெயர் உள்ள நபர் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு ஆழமான ஒற்றுமையை கொண்டு வர போறாங்க. உங்களை தப்பா நினைச்சவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்க உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே உங்களை தேடி வரப்போற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. தொழில் செய்யற தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சத்தியமா சொல்லணும். நீங்க தொட்டதெல்லாம் இனிமே தொலங்க போகுது. ரொம்ப நாளா ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு நினைச்சு பணம் இல்லாம, உதவி இல்லாம முடங்கி போனவங்களுக்கு இப்போ அந்த எஸ் நபர் மூலமா ஒரு பெரிய உதவி தேடி வரப்போகுது. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த பிரஷர், உங்க மேலதிகாரிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கான சரியான அங்கீகாரம், மரியாதை கிடைக்க போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, உங்களை பார்த்து யார் யாரெல்லாம் ஏளனமா சிரிச்சாங்களோ அவங்களே உங்களை பார்த்து வாய் விட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி விஸ்வரூபம் எடுக்க போகுது. யாரும் எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு ஒரு நல்ல பதவியோ பெரிய லாபமோ கிடைக்கிறத இனிமே எந்த கும்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. கிரகங்கள் உங்களுக்காக ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முழு வீச்சுல செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா கேட்டுக்கணும். உங்க உடம்பு ஆரோக்கியம் பத்தி நீங்க ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வியாதி வந்து உங்களை படுத்தி எடுத்திருக்கும். ஆஸ்பத்திரி, மாத்திரை, மருந்துன்னு நிறைய காசு செலவாகி உங்க மனசையே அதை உடைச்சு போட்டிருக்கும். உடம்புல தெம்பு இல்லாம மனசுல ஒரு இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த 27 அப்புறம் உங்க ஆரோக்கியத்துல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா கிடைக்க போற ஒரு நல்ல ஆலோசனையோ இல்ல அவங்க கொடுக்க போற ஒரு பெரும் உதவியோ உங்க பிரச்சனைகளை முழுசா குணமாக்க போகுது. உங்களை சுத்தி இருந்த திருஷ்டி, செய்வினை கோளாறு, கெட்ட சக்திகள் எல்லாமே காத்துல பறக்க போகுது. காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு புது தெம்பும் சுறுசுறுப்பும் உங்க உடம்புல ஊற போறத நீங்களே ஆச்சரியமா உணர்வீங்க. எதிர்மணம் ஆகாத தனுசு ராசி இலசுகளுக்கு இது ரொம்பவே விசேஷமான காலம். எத்தனையோ வரன் பார்த்திருப்பீங்க, எல்லாம் கைகூடி வர்ற மாதிரி வந்து கடைசி நேரத்துல ஏதோ ஒரு காரணத்தால தட்டி போயிருக்கும். இதனாலேயே வீட்டுல எப்பவும் ஒரு மனக்கசப்பும் சண்டையும் நடந்துகிட்டே இருந்திருக்கும். உங்க வயசுல உள்ளவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு நல்ல நிலைமையில இருக்கிறத பார்த்து நீங்க தனிமையில ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. இனிமே அந்த கவலையே வேணாம். உங்க வாழ்க்கையில அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் ஒரு தேவதை மாதிரி இல்ல ஒரு ராஜகுமாரன் மாதிரி உள்ள நுழைய போறாங்க. அவங்க உங்க வாழ்க்கை துணையா வரலாம், இல்லைன்னா அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு அருமையான வரன் அமையலாம். எப்படி பார்த்தாலும் உங்க கல்யாண கனவு நனவாக போறது உறுதி. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்ச தம்பதிகளுக்கு உங்க வம்சத்தை விருத்தி செய்ய ஒரு வாரிசு உருவாக போற அந்த சந்தோஷமான செய்தியும் சீக்கிரமே தேடி வரப்போகுது. பொதுவா தனுசு ராசிக்காரங்க யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்களை அவ்வளவு சீக்கிரத்துல மன்னிக்கவும் மாட்டீங்க. ஆனா இப்போ நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மனசுல இருந்து தூக்கி போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு நாள் இருட்டுக்குள்ள கஷ்டப்பட்ட நீங்க இப்போ வெளிச்சத்துக்கு வர போறீங்க. உங்க திறமைய பார்த்து இந்த உலகமே வியந்து நிற்க போகுது. பிரச்சனை, வழக்கு விவகாரங்கள்னு வருஷக்கணக்கா இழுத்தடிச்ச விஷயங்கள்ல கூட இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவு வரப்போகுது. அந்த முடிவுல இந்த எஸ் நபரோட தலையீடு ரொம்பவே முக்கியமா இருக்கும். அவங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில பல வருஷமா இருந்த ஒரு பெரிய சிக்கலை அப்படியே சுக்கு நூறா உடைச்சி எறிய போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உங்க மேல நீங்க வச்சிருந்த நம்பிக்கையும் அந்த கடவுள் மேல நீங்க வச்ச பக்தியும் தான்.
உங்க கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு வட்டியும் முதலுமா ஒரு மாபெரும் பரிசை அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்கு. இந்த மாபெரும் மாற்றத்தை நீங்க முழுசா அனுபவிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதை நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்க கர்ம வினையோட ஒரு பகுதி தான். அதை நீங்க முழுசா அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க. இனிமே வர்றது எல்லாமே உங்களுக்கான யோக காலம்தான். குறிப்பா அந்த எஸ்ங்கிற நபர் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த தருணத்தை ரொம்ப நம்பிக்கையா எதிர்கொள்ள பழகிக்கோங்க. எந்த ஒரு புதிய வாய்ப்பு தேடி வந்தாலும் உடனே இது சரிப்பட்டு வருமா, மறுபடியும் நாம ஏமாந்துடுவோமான்னு சந்தேகப்படாதீங்க. ஏன்னா இத்தனை காலமா அடிபட்டு உங்க மனசு ரொம்பவே பயந்து போயிருக்கு. அந்த பயத்தை முதல்ல தூக்கி தூரமா போடுங்க. முழு நம்பிக்கையோட தைரியமா எந்த ஒரு காரியத்திலையும் இறங்குங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்கு. அதனால தொட்டதெல்லாம் இனிமே பொன்னா மாறும். இந்த ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க பேச்சிலையும் செயல்பாட்டிலையும் ஒரு பெரிய கம்பீரம் தானாகவே வரப்போகுது. இதுக்கு முன்னாடி உங்களை ஒரு சாதாரண ஆளா, ஒரு கையாலாகாதவரா பார்த்தவங்க முன்னாடி நீங்க ஒரு ராஜாவா, ஒரு ராணியா வலம் வர போறீங்க. உங்க வீட்டுல நடக்க போற சுப காரியங்களை பார்த்து ஊரே கண்ணு வைக்க போது. அந்த அளவுக்கு தடபடலா எல்லாமே நடக்கும். அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த சந்தோஷம், அந்த அதிர்ஷ்டம் சும்மா கொஞ்ச நாளைக்கு மட்டும் இருக்காது. அது உங்க தலைமுறைக்கும் நிலைச்சு நிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சொத்தா, ஒரு பெரிய புகழா மாறப்போகுது. நீங்க செஞ்சதான தர்மங்கள், நீங்க யாருக்கும் தெரியாம செஞ்ச உதவிகள் எல்லாமே இப்போ ஒரு பெரிய புண்ணியமா மாறி உங்களை காத்து நிக்க போகுது. இனிமே வர ஒவ்வொரு நாளும் நீங்க நிம்மதியா மூச்சு விடுவீங்க, சந்தோஷமா சிரிப்பீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த அதிசயத்தை பார்த்து நீங்களே பல நேரம் ஆச்சரியப்பட்டு நிப்பீங்க. மிதுன ராசி என்பர்களே, நீங்க நெருப்பு ராசிக்காரங்க. நெருப்பை எப்படி தலைகீழா பிடிச்சாலும் அது மேல் நோக்கி தான் எரியும். அதே மாதிரிதான் நீங்களும். உங்களை எவ்வளவுதான் அமுக்கி வைக்கணும்னு நினைச்சாலும் நீங்க எல்லா தடைகளையும் உடைச்சுக்கிட்டு மேல மேல வந்துகிட்டே தான் இருப்பீங்க. அந்த உறுதி உங்க ரத்தத்திலேயே ஊறி போன ஒரு விஷயம். இப்ப கிரகங்களும் உங்களுக்கு முழுமையா சாதகமா திரும்பி இருக்கிற இந்த நேரத்துல அந்த எஸ் நபர் உங்க கைப்பிடிச்சு உங்களை அடுத்த உயரத்துக்கு தூக்கி விட போறாங்க. இனிமேல் உங்க கண்ணுல இருந்து வர்ற தண்ணி கஷ்டத்துக்காக இருக்காது. அது சந்தோஷத்துல வர்ற ஆனந்த கண்ணீராத்து தான் இருக்கும். இந்த உலகமே உங்களை திரும்பி பாக்குற அளவுக்கு ஒரு மாபெரும் சாதனையை நீங்க செய்ய போறீங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. இதோ இந்த ஏப்ரல் 27க்கு பிறகு உங்க கண் முன்னாடியே அந்த பிரம்மாண்டம் நடக்க போகுது. உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு இந்த நல்ல மாற்றத்தை இருகரம் நீட்டி வரவேற்க தயாராகுங்க. இன்னொரு முக்கியமான ரகசியத்தை இப்போ நான் சொல்லியே ஆகணும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு மாபெரும் வெற்றி உங்களை தேடி வரும்போது உங்க மனசு ஒரு நிமிஷம் ஆடி போயிடும். என்னடா இது கனவா இல்ல நனவான்னு நீங்களே உங்களை கிள்ளி பாத்துக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் உங்க வாசலை தட்ட போகுது. இந்த நேரத்துலதான் நீங்க ரொம்ப நிதானமா இருக்கணும். அத எஸ் என்கிற நபர் உங்களுக்கு செய்ய போற அந்த பேருதவி அல்லது அவங்க மூலமா நடக்க போற அந்த நல்ல விஷயம் வெளியாட்களுக்கு தெரிய வரும்போது உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு வயிறு எரியும். இவங்க எப்போ கீழே விழுவாங்க, இவங்க வாழ்க்கை எப்போ அழியும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க கண்ணிலெல்லாம் ரத்தம் வடியும். ஆனா அவங்களால உங்களை ஒரு முடி கூட சீண்ட முடியாது. ஏன்னா உங்க ஜாதகத்துல இப்போ கிரகங்கள் போட்டிருக்கிற பாதுகாப்பு வளையம் அவ்வளவு வலிமையானது. அந்த பாதுகாப்பை மீறி எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் எந்த ஒரு எதிரியாலும் உங்க பக்கத்துல கூட வர முடியாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு கிடைக்க போற அந்த வெற்றியையும் சந்தோஷத்தையும் ரொம்ப ஆரவாரம் பண்ணாம அமைதியா ஏத்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கும் உங்க முன்னோர்களுக்கும் மனசார நன்றி சொல்லுங்க. சில பேருக்கு இந்த நேரத்துல ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். அப்படி என்ன அந்த எஸ் என்கிற நபர் செஞ்சிட போறாங்க? நாமளே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர முடியலையே, இந்த ஒரு நபர் எப்படி நம்ம தலையெழுத்தை மாத்துவாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. மேல இருக்கிறவன் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டா அது யார் மூலமா வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும். ஒரு சின்ன துரும்பு கூட பெரிய மலைக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி அந்த நபர் மூலமா உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த ஒரு சம்பவம் ஒரு பெரிய அதிசயமா விரிய போகுது. உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களை பத்தி ஒரு தவறான பிம்பம் இவ்வளவு நாளா இருந்துச்சுல, அது எல்லாமே அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்க உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்காம உங்களை காயப்படுத்தினவங்க எல்லாம் இனிமே உங்க முகத்தை நேருக்கு நேர் பார்க்கவே கூனி குறுகி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு செல்வாக்கு, ஒரு பெரிய அந்தஸ்து இந்த சமுதாயத்துல உருவாக போகுது. இதுக்கெல்லாம் அஸ்திவாரமா அமைய போறது இந்த ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு நடக்க போற அந்த ஒரு பிரம்மாண்டமான மாற்றம்தான். நீங்க ரொம்ப வருஷமா மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசைய, ஒரு லட்சியத்தை யாருக்கும் தெரியாம புதைச்சு வச்சிருப்பீங்க.
குடும்ப சூழ்நிலை காரணமா, பண கஷ்டம் காரணமா உங்க கனவுகளை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு மத்தவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த புதைச்சு வச்ச ஆசைகளுக்கெல்லாம் உயிர் கிடைக்க போகுது. உங்களை புரிஞ்சுக்காம உங்களை விட்டு விலகி போன உறவுகள் எல்லாமே தப்பு செஞ்சுட்டோமேன்னு வருத்தப்பட்டு மறுபடியும் உங்களை தேடி வந்து உங்க காலில் விழாத குறையா மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை உருவாக போகுது. ஆனா நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். யார் உங்களுக்கு உண்மையா இருந்தாங்க, யார் உங்களை கஷ்ட காலத்துல கைவிட்டாங்க அப்படிங்கறத நீங்க என்னைக்கும் மறந்துடக்கூடாது. அந்த எஸ் என்கிற நபர் உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும்போது பழைய வழிகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புது மனுஷனா புது மனுஷியா உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். நீங்க பட்ட அவமானங்களுக்கும் நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நீங்க ஆள போறீங்க. உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்ச இந்த உலகம் இனிமே உங்களை பார்த்து கைதட்டி கொண்டாட போகுது. உங்க ராசிநாதன் குரு பகவான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறது சாதாரண வெற்றி கிடையாது. நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது உங்க தொழில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். அதெல்லாம் இப்போ முழுமையா கைகூடி வரப்போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமா மாற போறாங்க. அவங்க சொல்ற ஒரு சின்ன யோசனை உங்க வாழ்க்கையோட மொத்த திசையையும் மாத்தி அமைச்சிடும். சில பேருக்கு அவங்க கொடுக்க போற ஒரு சின்ன உதவி ஒரு பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இத்தனை காலமா உங்க வீட்டுல நடந்த சுபகாரிய தடைகள் எல்லாமே சுக்கு நூறா உடைய போகுது. அடுத்தவங்க வீட்டுல விசேஷம்னா போய் கலந்துக்கிட்டு நம்ம வீட்டுல இப்படி ஒரு சந்தோஷம் வரலையேன்னு மனசுக்குள்ளேயே பல நாள் அழுதுருப்பீங்க. இனிமே அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். உங்க வீட்லயும் சீக்கிரமே கெட்டி மேல சத்தம் கேட்க போகுது. பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் ஒன்னு சேரப்போகுது. உங்களை பார்த்து இவங்க கிட்ட ஒன்னும் இல்லைன்னு ஒதுக்குனவங்க இனிமே உங்க வசதியையும் உங்க வளர்ச்சியையும் பார்த்து வாயெடுத்து போக போறாங்க. உங்களுக்காகவே சில பிரத்யேகமான வாய்ப்புகள் தேடி வரும். அது நீங்க ரொம்ப சரியா கெட்டியா பிடிச்சு பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போதும் முதல்ல உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாம நிச்சயமா அடைய முடியாது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஈரமான குணம், மத்தவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு நினைக்கிற அந்த நல்ல எண்ணம் தான் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கு. உங்க முதுகுல குத்துனவங்களை பத்தியும் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை பத்தியும் இனிமே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. அவங்களுக்கான தண்டனைய காலம் ரொம்ப சரியா கொடுத்துக்கும். நீங்க உங்க இலக்க நோக்கி மட்டும் கம்பீரமா பயணம் செய்யுங்க. அந்த எஸ் நபர் உங்க வாழ்க்கையில வர்ற அந்த வினாடிக்காக காத்துக்கிட்டு இருங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் வெறும் அதிசயம்தான். ஒரு பெரிய ராஜயோகத்தை அனுபவிக்க நீங்க முழுமையா தகுதியானவங்கன்னு அந்த பிரபஞ்சமே முடிவு பண்ணிடுச்சு. இந்த ஏப்ரல் 27 அப்புறம் நடக்க போற இந்த மாபெரும் நிகழ்வை நீங்க ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கவே கூடாது. இது உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்க ஒரு மறுபிறவின்னு தான் சொல்லணும். இவ்வளவு நாள் இருட்டுல தடுமாறிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. உங்களை சுத்தி பின்னப்பட்டிருந்த சூழ்ச்சிகள், பொறாமை வலைகள் எல்லாமே இனிமே புஸ்வானமா போக போகுது. நீங்க முன்னுக்கு வந்துடக்கூடாதுன்னு உங்க காலை பிடிச்சு இழுத்தவங்க எல்லாரும் இனிமே உங்க நிழல கூட தொட முடியாத அளவுக்கு நீங்க ரொம்ப உயரத்துக்கு போக போறீங்க. உங்க மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ரொம்ப லேசான ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரப்போறத நீங்களே சீக்கிரத்துல உணர போறீங்க. எப்பவுமே மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்ட உங்களுக்கு இனிமேல் உங்களுக்காகவும் உங்க சந்தோஷத்துக்காகவும் வாழப்போற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. பண கஷ்டம், மன கஷ்டம், குடும்பத்துல சண்டை சச்சரவுன்னு எல்லா பக்கமும் அடிபட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்காதான்னு நீங்க ஒரு விரக்தியான மனநிலைக்கு போயிருப்பீங்க. ஆனா அந்த விரக்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த சம்பவம் நடக்க போகுது. அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் உங்களுக்கு வெறும் உதவி மட்டும் செய்ய போறதில்லை. உங்களோட இழந்த நம்பிக்கையை மீட்டெடுத்து உங்க தோள் மேல கை போட்டு பக்கபலமா நின்னு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்க போறாங்க. இதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா இருக்கும். எந்த காரியத்துல கை வச்சாலும் அதுல ஒரு பெரிய வெற்றி உங்களை தேடி வரும். உங்களை தூக்கி எறிஞ்ச உறவுகள் மத்தியில ஒரு பெரிய மரியாதையோட நீங்க கெத்தா தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. நீங்க இழந்த சொத்து, இழந்த மரியாதை, இழந்த நிம்மதி எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பா திரும்ப கிடைக்க போகுது. இனிமேல் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை நினைச்சு நீங்க இனி கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு மேல இருக்கிறவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க உங்க முழு கவனத்தையும் உங்க முன்னேற்றத்துல மட்டும் வைங்க. குறிப்பா உங்க பேச்சிலையும் உங்களோட ஒவ்வொரு அசைவிலையும் ஒரு புது வேகம் வரப்போகுது. உங்க ஆசைகளை எல்லாம் ஒவ்வொன்னா நிறைவேற்றிக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க நீங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலிகள் தான். இத்தனை நாள்
பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வட்டியும் முதலுமா ஒரு பெரிய சந்தோஷம் அந்த எஸ் நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க காத்துக்கிட்டு இருக்கு. உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த நல்ல நேரம் உங்க வாழ்க்கையில நிரந்தரமா நிலைச்சு நிக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. எல்லா தடைகளும் உடைஞ்சு நீங்க ஒரு மாபெரும் வெற்றி சிகரத்தை தொட போறது 100% உறுதி. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பழகிட்டதால திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது உங்களுக்கே ஒரு இனம் புரியாத பயம் வரும். இது உண்மையாவே நமக்கு தானா, இல்ல கொஞ்ச நாள்ல இதுவும் நம்மள விட்டு போயிடுமான்னு ஒரு நடுக்கம் மனசுக்குள்ள வந்துட்டு போகும். அந்த மாதிரி எந்த பயமும் குழப்பமும் இனிமே உங்களுக்கு துளி கூட தேவையில்ல. ஏன்னா இது ஏதோ காத்துல வந்து அதிர்ஷ்டம் கிடையாது. நீங்க சிந்தின கண்ணீருக்கும் உங்க நேர்மைக்கும் உங்க உழைப்புக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற முறையான பரிசு. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா கிடைக்க போற அந்த பெரிய மாற்றம் ஒரு ஆழமான வேர் விட்ட மரம் மாதிரி உங்க வாழ்க்கையில ரொம்ப பலமா ஆணி அடிச்சார் போல நிலைச்சு நிக்க போகுது. எந்த ஒரு காத்துலயும் மழையிலையும் அது சாயாது. அந்த அளவுக்கு ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு நடக்கிற அந்த நல்ல விஷயத்த, அந்த மாபெரும் சந்தோஷத்தை உடனே போய் எல்லார்கிட்டயும் தம்பட்டம் அடிச்சு சொல்லிடாதீங்க. குறிப்பா உங்க கூடவே இருந்துகிட்டு குழி பறிக்கிற சில வஞ்சகமான ஆட்கள் உங்களை சுத்தி எப்பவும் இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் சந்தோஷமா சிரிக்கிறத பார்த்தாலே அவங்களுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த எஸ் நபர் உங்க வாழ்க்கையில செய்ய போற அந்த அற்புதம் முழுசா நடந்து முடியற வரைக்கும் ரொம்ப அமைதியா இருங்க. யார்கிட்டையும் உங்க அடுத்தடுத்த திட்டங்களை பத்தி வாய் திறந்து சொல்லாதீங்க. அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய பொன்னான காலகட்டம் இது. உங்க அபாரமான வளர்ச்சி தான் உங்களை ஒதுக்கினவங்களுக்கு நீங்க கொடுக்க போற மிகப்பெரிய சவுக்கடி. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் வெறும் ஒரு மனுஷனா மட்டும் உங்க வாழ்க்கையில வரப்போறது கிடையாது. அவங்க உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதத்தோட தெய்வத்தோட ஒரு பிரதிநிதியா தான் செயல்பட போறாங்க. அவங்க உங்ககிட்ட பேசுற சில சாதாரண வார்த்தைகளே உங்க மனசுக்குள்ள இருக்கிற 1000 கவலைகளுக்கு ஒரு பெரிய மருந்தா மாறும். நீங்க எந்த வேலையை தொட்டாலும் அதுல ஒரு பெரிய தெளிவும் வெற்றியும் கிடைக்க போகுது. ரொம்ப வருஷமா உங்களை பாடாப்படுத்தின பல தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாமே இப்போ பனி மாதிரி விலகி போக போகுது. ஒரு நிம்மதியான பெருமூச்சு விட்டுட்டு ராத்திரியில எந்த கவலையும் இல்லாம நீங்க நிம்மதியா தூங்க போற அந்த நல்ல நாட்கள் இதோ ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. உங்க இஷ்ட தெய்வம் உங்களுக்காகவே செதுக்கி வச்சிருக்கிற அந்த வெற்றி சிம்மாசனத்துல நீங்க போய் கம்பீரமா உட்கார போறீங்க. இதை யாராலும் மாத்த முடியாது. இந்த ஏப்ரல் 27ஆம் தேதி நெருங்க உங்க உடம்புலயும் மனசுலயும் ஒரு புதுவிதமான மாற்றம் தானாகவே தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப வருஷமா ஒரு பெரிய மலை அளவிலான பாரத்தை தூக்கி சுமந்துகிட்டு இருந்த உங்க தோள்கள் இப்போ ரொம்ப லேசான மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும். ஏன்னா உங்க கர்ம வினையோட கடைசி பக்கத்தை நீங்க இப்போ புரட்டிக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் அந்த பிரபஞ்சம் உங்களுக்காக எழுத போறது எல்லாமே உங்களுக்கான மாபெரும் வெற்றி கதை தான். அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற அந்த பெரிய வெளிச்சம் உங்க கடந்த கால இருட்ட முழுசா வேரோட அழிக்க போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனையோ பேரை நம்பி ரொம்ப மோசமா ஏமாந்துருக்கலாம். அவங்க எல்லாரும் உங்ககிட்ட இருந்து எதையாவது ஒன்ன எதிர்பார்த்துதான் உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு ஒரு பெரிய தூணாக ரொம்ப உறுதியான பக்கதளமாக நிக்க போறாங்க. அவங்க செய்ய போற அந்த ஒரு மாபெரும் காரியம் நீங்க இத்தனை வருஷமா இழந்த அத்தனை சந்தோஷத்தையும் அத்தனை நிம்மதியையும் மொத்தமா உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது. ரொம்ப நாளா சோகமாவே இருந்த உங்க முகத்துல ஒரு பெரிய உண்மையான சிரிப்பை அது வரவழைக்க போகுது. உங்களை சுத்தி எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க கூட வாயெடுத்து போய் ஆச்சரியப்படுவாங்க. இவங்க முகத்துல எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பிரகாசமும் கம்பீரமும் திடீர்னு வந்துச்சுன்னு. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையோட தரம் பல மடங்கு உயர போகுது. அதனால இனிமே முடிஞ்சு போன பழைய கசப்பான விஷயங்களை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் கூட நீங்க சிந்தக்கூடாது. நல்லதே நடக்கும்னு முழுசா நம்புங்க. உங்க எண்ணம் போலவே எல்லாமே சிறப்பா நடக்கும். உங்க குலதெய்வத்தை மட்டும் என்னைக்கும் மறக்காம கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களை அடிச்சுக்க இனிமே யாருமே இல்லைங்கிற அளவுக்கு நீங்க ஒரு மாபெரும் உச்சத்தை தொட போறது 100% உறுதி. தனுசு ராசி அன்பர்களே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையில அச்சரம் பிசகாம அப்படியே நடக்க போகுது. ஏப்ரல் 27ஆம் தேதி அப்படிங்கிறது உங்க கேலண்டர்ல சாதாரண ஒரு நாளா இருக்கலாம். ஆனா உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு பொன்னான நாள் அது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க கை பிடிச்சு உங்களை கூட்டிட்டு போக போற அந்த வெற்றி பயணம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்க இழந்தது, கஷ்டப்பட்டது, அழுதது எல்லாத்துக்கும் முழுமையான நியாயம் கிடைக்க போற நேரம் இது. இனிமே உங்க வீட்டுல சந்தோஷமும் சிரிப்பு சத்தமும் மட்டும்தான் எப்பவும் கேட்கும். பண கஷ்டம், மன கஷ்டம்னு எந்த ஒரு இருளும் உங்க வாசல் படியை கூட இனிமே மிதிக்க முடியாது. உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க, உங்களை தாழ்த்தி பேசினவங்க எல்லாரும் உங்க அசுர வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிக்க போறாங்க.
அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்க போற இந்த மாபெரும் பரிசை முழு மனசோட ரொம்ப பொறுமையா எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம ஏத்துக்கோங்க. உங்க நல்ல மனசுக்கும் நீங்க செஞ்ச தியாகங்களுக்கும் அந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உங்க காலடியில கொண்டு வந்து வைக்க போகுது. தினமும் காலையில எழுந்திருச்ச உடனே உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்க வேலைகளை முழு நம்பிக்கையோட ஆரம்பிங்க. இனிமேல் வர்றதெல்லாம் உங்களுக்கு ராஜயோகம்தான். எந்த குறையும் இல்லாம நீங்க ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் நிறைவேறி உங்க குடும்பத்தோட தலைமுறைக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் செல்வ செழிப்போடும் நிறைவான ஆரோக்கியத்தோடும் நீங்க நிம்மதியா வாழ போறீங்க. உங்க வாழ்க்கை முழுசா வசந்தமா மாறப்போகுது. எல்லாமே இனிமே நல்லதாவே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.